சார் அப்படிலாம் இல்லை சார். அஜித் சாரோட உயரம் என்ன, நீங்கள் போய் நான் ரிச்சர்ட் சார்லாம் நாங்கள் ஒரு வேளை இந்த படம் எங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் மங்காத்தா போயிருப்போம். அது நாங்கள் பொங்கலுக்கே வர பிளானில் இருந்தோம் சார். பொங்கலுக்கு வந்து நாங்கள் நினச்ச அளவுக்கு திரையரங்கள் இருந்தது. அப்புறம் கார்த்திக் சார் படம் வந்ததால் நாங்கள் தள்ளி வர வேண்டிய சூழல். ஸோ இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீக் வந்தால் தான் எங்கள் ப்ரொமோஷன்லாம் யூஸ் ஆகுன்றதால வந்திருக்கோம். மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு. ஸோ நாங்கள் போட்டியெல்லாம் வரல சார். அவங்க ஆடியன்ஸ் தனியாக பார்ப்பாங்க, எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சார் ஃபுல்லாக. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பங்களுக்கான படம். குழந்தை குட்டியோடு வந்து பார்க்கணும், அவ்வளோ பெரிய வரலாறு சொல்லியிருக்கேன் அந்த படத்தில். இல்லை, இது நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமாக இதை பார்க்கக்கூடாது. இதுதான் நான் முதல்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்த துக்ளக், தம்கானி, பல்பான் அவங்கள பற்றின கதை. மக்களுக்கு அது வந்து அப்சர்வ் ஆகாதுல்ல சார். முஸ்லீம் காமிக்கும் போது எல்லாமே முஸ்லீம் சார். நாளைக்கு படம் பார்க்க போகிறாங்க. படம் பார்த்துட்டு நிறைய கேள்விகள் உங்ககிட்டேருந்து வரதான் போகுது. நான் பதில் சொல்ல தயாராக தான் இருக்கேன். இது ஒரு வரலாற்று படம் சார். நீங்கள் பாகுபலி எப்படி பார்த்தீங்களோ, பாகுபலியில் வந்து எங்கேருந்தோ ஒரு வில்லன் வருவார்ல, அவரை நீங்கள் எந்த அடையாளத்துலையும் பார்க்கலல்ல. எந்த நேமும் அவங்க குறிப்பிட்டு சொல்லல. இல்ல முஸ்லீம் எங்கே சொல்லியிருக்கு? சொல்லலையே சார். அவங்க நம்ம நாட்டு படையெடுத்து வந்தவங்க அப்படி அந்த மாதிரி உடை அணிஞ்சிருந்தாங்க, அந்த மாதிரி தோட்டத்தில் இருந்தாங்க, அதை அப்படியே காட்டியிருக்கோம் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தோடு இதை பண்ணலை. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய 5வது படம் திரௌபதி 2 நாளை நேதாஜி ஐயாவின் பிறந்தநாளான ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகிறது. படம் வந்து தமிழ்நாடு முழுக்க 300 திரையரங்குகள் மிகாமல் படம் வெளியாகிறது. என்னுடைய தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். படத்தோட ஃபஸ்ட்டு ப்ரிவியூ இப்போ தான் நடந்தது. படம் பார்த்தவங்களாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு மூவி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக 2.5 hours பீரியட் ஃபிலிம். இது ஒரு 7 minutes மட்டும்தான் 2025 நடக்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். அதுலேயுமே ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுருக்கேன். ஸோ படம் பார்த்தவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொன்னதால் கொஞ்சம் தெம்பு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெரிய பொருட்செலவில் நிறைய இந்தியா முழுக்க இருக்க நடிகர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து நாங்கள் மும்பையில் 70% படப்பிடிப்பை ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் செஞ்சு திருவண்ணாமலை, சென்னை அவுட்ஸ்கட்ஸில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு அங்கெல்லாம் செட்டு போட்டு ஷூட் பண்ணியிருக்கோம். மற்ற புராண படங்கள்லேருந்து இந்த படங்களுக்கு வித்தியாசம் வந்து உங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். உங்கள் கற்பனையில் இருக்கிற ஒரு நீங்கள் பார்த்த கோவில் ஆகட்டும், நீங்கள் பார்த்த செஞ்சிக்கோட்டை, வேலூர் கோட்டை, மதுரை நாயக்கர் மகால், அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பார்த்துருப்பீங்களோ அது வந்து நாங்கள் இந்த படத்தில் காட்ட முயற்சி பண்ணியிருக்கோம். ரொம்ப உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் படம். இது வந்து குடும்பங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு திரௌபதி தேவி என்ற பெண்ணை சுற்றி அமைக்கப்பட்ட ஒரு கதை. 14ஆம் நூற்றாண்டில் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்தவங்களை எதிர்த்து வீர வல்லாள மகாராஜா 3ஆம் வீர வல்லாளர் மற்றும் காடவராயர்கள், சம்பூராயர்கள் அவங்க வந்து எப்படி இந்த தர்மத்தை காப்பாற்றி இன்றைக்கி நம்ம எப்படி இலவசமாக போய் கோயில் குளங்களில் யாருக்கும் எந்த வரியும் செலுத்தாமல் சாமி கும்பிட்றோம், அதுக்கு அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவங்களோட வீரத்தை வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்கிறது தான் கதை. ஸோ இதில் எதிரிகளாக யாரையும் சித்தரிக்கலை, ஆக்கிரமிப்பாளர்கள் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்தவங்கள தான் காட்டியிருக்கோம். ஸோ அந்த தெளிவோடு அந்த நோக்கத்தோடு நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். ஒரு மிகப்பெரிய கடுமையான உழைப்பு, தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இது அமையணும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சார் அதான் சார், இப்போ வரைக்கும் எங்களுக்கு 300 தேட்டர் கிடச்சிருக்கு சார். நாளைக்கு காலையில் தான் தெரியும். தேட்டர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது சார். அது அக்ரிமெண்ட் போட்டே இருக்காங்க. அது யூஸ்வலாக நடக்கிறது தான். எங்களை மாதிரி படங்களுக்கு லாஸ்ட் டைமில் தான் கொஞ்சம் கரெக்டான நம்பர்ஸ் தெரியும் சார். இப்போதைக்கு நியர்பை 300 தேட்டர்ஸ் சார் தமிழ்நாடு. சார் அப்படிலாம் இல்லை சார். அஜித் சாரோட உயரம் என்ன, நீங்கள் போய் நான் ரிச்சர்ட் சார்லாம் நாங்கள் ஒரு வேளை இந்த படம் எங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் மங்காத்தா போயிருப்போம். அது நாங்கள் பொங்கலுக்கே வர பிளானில் இருந்தோம் சார். பொங்கலுக்கு வந்து நாங்கள் நினச்ச அளவுக்கு திரையரங்கள் இருந்தது. அப்புறம் கார்த்திக் சார் படம் வந்ததால் நாங்கள் தள்ளி வர வேண்டிய சூழல். ஸோ இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீக் வந்தால் தான் எங்கள் ப்ரொமோஷன்லாம் யூஸ் ஆகுன்றதால வந்திருக்கோம். மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு. ஸோ நாங்கள் போட்டியெல்லாம் வரல சார். அவங்க ஆடியன்ஸ் தனியாக பார்ப்பாங்க, எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சார் ஃபுல்லாக. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பங்களுக்கான படம். குழந்தை குட்டியோடு வந்து பார்க்கணும், அவ்வளோ பெரிய வரலாறு சொல்லியிருக்கேன் அந்த படத்தில்.
நான் அவங்க நீங்கள் ஒரு ஷோ ரெடி பண்ணிங்கன்னா நான் ரெடி சார். நான் நாளைக்கு இதே பிரசாத் லேபில் ஒரு ஷோ புக் பண்ணுறேன். நான் கேட்டிருக்கேன் சார். நான் எல்லார்கிட்டையும் ஷோ கேட்டிருக்கேன் சார். எல்லாரையும் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். சீமான் அண்ணையும் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். நீங்கள் நினைக்கிறவங்களெல்லாம் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். எல்லா படத்துக்கும் கூப்பிட்றேன். அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை, வரமாட்டாங்க. இப்போ உங்களை மட்டும் இந்த மாதிரியான மூவி பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டான ஒரு ஃப்ரேம் இருக்கு, இந்த ஃப்ரேமை வந்து தூக்கி போடாத மாதிரி இந்த படம் இருக்குமா? இல்லை, இந்த படம் ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் யூஸ்வலாக என்னோடய படங்கள் இருக்க மாதிரி எந்த பிரச்சனையும் சர்ச்சையும் இல்லை. மதுரையில் தான் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் அந்த கேஸை வந்து கோர்ட் தள்ளுபடி பண்ணியிருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து வட தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அங்கே திருவண்ணாமலை தலைநகராக கொண்டு ஆண்டவங்களோட உண்மை சம்பவம். 700 வருஷமாக வீரவல்லால மகாராஜாவுக்கு இன்னுமே மாசி மகம் அன்றைக்கி திதி கொடுத்துட்ருக்காங்க. இன்னுமே வந்து நான் சார்ந்த சமூகமான வன்னியர் சமூகத்திலேருந்து வந்து இந்த வருஷமும் திதி கொடுத்துருக்காங்க. சிவபெருமானை வந்து திருவண்ணாமலை கோவிலேருந்து சம்பந்தனூர் 10 கிலோமீட்டர் அவங்க வந்து வீதி உலா வந்து வல்லால மகாராஜா திதி கொடுத்துட்டு போகிற வரலாறு இப்பவும் இருக்குது. ஸோ அந்த மன்னரோட ஒரு வரலாறு, சேந்தமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்ட ஆண்ட காடவராயர்களோட வரலாறு. ஸோ இதெல்லாம் தான் நான் ஹைலைட்டாக சொன்னதில் எனக்கு இந்த படத்தில் எந்த விதமான சர்ச்சையும் கான்ட்ரவர்சியும் வரல. இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. படம் நாளைக்கு நல்லபடியாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி பண்ணுறது ஒரு காரணம் இருக்குங்க. எவ்வளோ மூவி இருந்தாலுமே திரும்ப இதே ஒரு கேஸ்ட் ரிலிஜியனாக ஒரு மூவி பண்ணுறதுக்கு என்ன இல்லை, இதை நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமாக இதை பார்க்கக்கூடாது. இதுதான் நான் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்த துக்ளக், தம்கானி, பல்பான் அவங்கள பற்றின கதை. மக்களுக்கு அது வந்து அப்சர்வ் ஆகாதுல்ல சார். முஸ்லீம் காமிக்கும் போது எல்லாமே முஸ்லீம் சார். நாளைக்கு படம் பார்க்க போகிறாங்க. படம் பார்த்துட்டு நிறைய கேள்விகள் உங்ககிட்டேருந்து வரதான் போகுது. நான் பதில் சொல்ல தயாராக தான் இருக்கேன். இது ஒரு வரலாற்று படம் சார். நீங்கள் பாகுபலி எப்படி பார்த்தீங்களோ, பாகுபலியில் வந்து எங்கேருந்தோ ஒரு வில்லன் வருவார்ல, அவரை நீங்கள் எந்த அடையாளத்துலையும் பார்க்கலல்ல. எந்த நேமும் அவங்க குறிப்பிட்டு சொல்லல. இல்லை முஸ்லீம்னு ஒரு எங்கே சொல்லியிருக்கு? சொல்லலையே ஒரு கேரக்டர். அதாவது சார், அவங்க நம்ம நாட்டு படையெடுத்து வந்தவங்க அப்படி அந்த மாதிரி உடை அணிஞ்சிருந்தாங்க, அந்த மாதிரி தோட்டத்தில் இருந்தாங்க. அதை அப்படியே காட்டியிருக்கோம் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தோடு இதை பண்ணலை. பிரச்சனைகள் வராது. வக்பு பற்றி பேசுனது வந்து திருச்செந்துறை கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போய் வக்பு திருத்தத்திலே ஒரு சட்ட திருத்தம் வந்தது இல்லையா? அதனால் நமக்கு இன்னுமே அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போனதில் இன்னுமே அந்த பிரச்சனை இருக்குது. இந்த படம் வந்து ஆக்கிரமிப்பாளருக்கு வந்தப்போ இந்த நிலத்தை எப்படி கைப்பற்றினாங்க, எப்படி மக்களை மதம் மாற்றுறாங்கன்னு சொல்கிறது தான் படம். ஸோ அது இன்னுமே நமக்கு அந்த பிரச்சனை ஏதோ ஒரு சின்னதாக தொடர்ந்து இருக்கின்றதாக ஒரு 5 நிமிஷம் வக்பு வாரியத்தை பற்றி பேசியிருக்கோம். பட் நாங்கள் அது ரொம்ப டீட்டெயிலாக இதில் தொடரலை. ரொம்ப அவ்வளோ அது தீர்ப்பு வந்துச்சு, வக்பு வாரியத்தில் மாற்றம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் படத்தில் சொல்லலை. அந்த திருச்செந்துறை நடந்த சம்பவத்தை மட்டும் அப்படி தொட்டு போயிருக்கோம், அவ்வளோதான். சார், இப்போ இந்த கிங்டம் படம் வந்தது, அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க திரையரங்கம் போய். ஒருவேளை உங்கள் படத்துக்கு அப்படிலாம் வந்தால் அதெல்லாம் எதிர்கொள்ள தயாராகிங்களா? சார், இப்படி ஒரு கதையை கருவை கையில் எடுத்ததுக்கு அப்புறமே நான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் சார் வந்திருக்கேன். கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். மக்கள் ஆதரவு இருந்தால் எல்லாம் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு பண்ணாலும் சமாளிச்சிடலாம். சென்சாரே சமாளிச்சுட்டு வந்துடுவோம் சார். கண்டிப்பாக எதிர்ப்பு, விவாதம் இதெல்லாம் சமாளிச்சுட்டு கண்டிப்பாக மக்கள்கிட்ட படத்தை கொண்டு போய் சேர்த்துருவேன் நம்பிக்கை இருக்குது சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திரௌபதி 2 எங்கள் அண்ணன் சமுத்திரகனி, சசிகுமார், வசந்தபாலன் சார், அப்படி ஒரு சிறந்த இயக்குநர்கள், சேரன் சார், அந்த வரிசையில் நல்ல நல்ல படங்கள் நடிச்சுட்டு அதை தொடர்ந்து ஒரு சரித்திர படமாக வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்தில் மோகன்ஜி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்துருக்காங்க கோவிந்தர்னு. ஸோ அந்த கோவிந்தரை மக்களுக்கு பிடிக்கும் விடமாக நான் நடிச்சிருக்கேன், நான் நம்புகிறேன். ஸோ என்னை நம்பி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்ப பவரான ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு வரலாற்று படமாக இருந்தாலும் கூட இதில் எங்கேயுமே யார் மனசும் புண்படுத்தும் விதமாக இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமிலியோடு வந்து படத்தை பார்த்து இந்த புதுப்பட தயாரிப்பாளரை ஜெயிக்க வைக்கணும். இது மிகப்பெரிய உழைப்பு. இது வந்து ஒரு சரித்திர படமாக இருந்தால் கூட ஒரு 31 நாளில் ஒரு பெரிய பொருட்செலவில் பெரிய மேன் பவரோடு இந்த படத்தை நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாம் வட இந்திய தென்னிந்திய நடிகர்கள்னு நிறைய நடிகர்கள் எல்லாருடைய உழைப்பு இதில் இருக்குது.
இன்றைக்கி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு நல்ல சினிமா எடுத்தோன்னா கூட அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழல். ஸோ அந்த சிரமமான சூழலை இவ்வளோ பேர் வந்து எளிமையாக்கிட்டீங்க. இதை வந்து ரொம்ப அழகாக ஒரு 3 நாளைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஒரு 4 நாளைக்கு நல்லா படம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 4 நாள் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கெல்லாம் இது அவசியம். இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இந்த கதையை வந்து பண்ணியிருக்காரு. யார் மனசையும் புண்படுத்தும் விதமாக இல்லை. படம் பாருங்கள். திரௌபதி 2 மிகப்பெரிய வெற்றியடைய ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.